நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, டிரான்சாக்ஷன்லாம் நிறையா ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா, சிங்கப்பூர் போலீஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதுக்கு எதனால அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். சீஸ் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும், சப்போஸ் சீஸ் பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சட்டம் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. இந்த மாதிரி சிங்கப்பூர் அப்டேட்லாம் வந்து உடனுக்குடனே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபான கண்ட்ரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வெளிநாடுகளில் இருந்துக்கிட்டே வந்து ஃபோன் கால் மூலம் தொடர்பு கொண்டு சிங்கப்பூரோட போலீஸ் ஃபோர்ஸ் பேசுகிறோம், எம்ஓஎம்ல இருந்து பேசுகிறோம், அரசாங்க அதிகாரி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி நிறையா வந்துட்டு போலியான கால்ஸ் வரும், வீடியோ கால்ஸ் வரும். எனக்கு கூட அந்த மாதிரியான வீடியோ கால்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. சிங்கப்பூர் போலீஸ் மாதிரி கேப்பை போட்டுக்கிட்டு பின்னாடி போலீஸுங்கிற ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒட்டிக்கிட்டு ஏமாத்துற கால்ஸ் நிறையா வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே நிறையா வந்திருக்கும், நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வர்றப்ப அவங்க வந்து சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, இல்லை பாஸ்வேர்டு கேட்குறாங்க, இல்லை நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து அதை கண்டுபிடிச்சி, இப்போ நீங்கள் பெரிய அமௌண்ட் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணுற, அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சீஸ் பண்ணுற அதிகாரத்தை இப்போ வந்துட்டு சிங்கப்பூர் அரசாங்கம் போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட காசு வந்து தேவையில்லாமல் லாஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் காசு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, யாராவது வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்க, பணம் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக போலீஸில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. முன்னாடிலாம் வந்து பேங்க் தான் சீஸ் பண்ணிட்டு இருந்தது. அக்கௌண்ட் அதிகமான டிரான்சாக்ஷன் பண்ணாலோ, பெரிய அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணாலோ பேங்க் வந்து சீஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து போலீஸே வந்து டேரெக்டாக சீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய டிரான்சாக்ஷன், தேவையில்லாத டிரான்சாக்ஷன், புது அக்கௌண்ட்டுக்கு தேவையில்லாத இதுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் சீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நேராக வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 மந்த்துக்குள்ளார போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் வந்து சீஸ் பண்ணியிருக்குன்னா நீங்கள் வந்து நேரில் வாங்க அப்படிம்பாங்க. இல்லைனா அதுக்கு நீங்கள் சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு உங்களோட அந்த 1 மந்த்துக்குள்ளார அவங்களும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க எதனால் சீஸ் பண்ணோம், என்ன எதுன்ற டீட்டெயில் சொல்லிட்டு அந்த ஸ்கேமை தடுத்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி 1 மந்த்துக்குள்ளார உங்களோட அக்கௌண்ட் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுற அதிகாரத்தை போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரிலாம் ஏதாவது ஸ்கேம் கால் வந்துச்சு அப்படின்னாவோ, இந்த மாதிரி டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, இல்லைனா உங்கள் பாஸ்வேர்டு கேட்குறாங்க, இல்லை ஓடிபி கேட்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த அதிகாரியுமோ, அரசு அதிகாரியோ இல்லை பேங்கோ உங்கள்ட்ட டேரெக்டாக இந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் அப்படி கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க. நான் நேரில் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க பேங்க் எதுவும் நாங்கள் நேரில் போய் என்னங்கிறத நான் பண்ணிக்கிறேன், நான் ஃபோனில் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரடியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி பல லட்சம் டாலரை வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து சிங்கப்பூரில் இருக்கவங்க ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? நீங்களும் அன்வான்ட் டிரான்சாக்ஷன் தேவையில்லாமல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.